கர்த்தரின் சபையில் சுதந்திர விதங்களை அளந்து கொடுக்கிறவர்கள் உனக்கு இல்லாதிருப்பார்கள். தீர்க்க தரிசனம் சொல்லாதிருப்பீர்களாக என்கிறார்கள். அவர்கள் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். எந்த பிரகாரமாய் அவர்கள் தீர்க்க தரிசனம் சொல்லாவிட்டால் நிந்தை நீங்காதே. நிந்தை நீங்காதே. சரியா தீர்க்க தரிசனம் சொன்னா உன் மேலே இருக்கிற நிந்தை நீங்கும். உன் மேலே இருக்கிற நிந்தை, அந்த நிந்தை செய்கிற பாவத்தினால வருகிறது, அக்கிரமத்தினால வருகிற நிந்தை நீங்கணும். அதுக்கு தான் தீர்க்க தரிசனம். தீர்க்க தரிசனம் வந்து கடிந்து கொள்வது. நீ மனம் திரும்பினா அடுத்தது ஆசீர்வாதம் வரும். நினைவேல போய் தீர்க்க தரிசனம் சொல்லு, இந்த பட்டணம் கவிழ்க்கப்பட போகுது. இந்த யோனாக்கு நல்லா தெரியும், ஆண்டவரை பற்றி நல்லா தெரியும். ஆண்டவர் சொல்லி அனுப்பிச்சிருவார். ஜனங்க மனம் திரும்பிட்டாங்கன்னா ஆண்டவர் அவங்கள ஆசிர்வதிச்சிருவார். நம்ம சொன்னது பொய்யா போயிடும். நம்மளை எல்லாருமே பொய் தீர்க்க தரிசனம் முத்திரை குத்திடுவாங்க. அதனால் அள்ளி தெளிக்கிறாங்க இன்றைக்கி எல்லாருமே. ஆமாம், எப்படி அது நடக்கும்? நம்ம கையில் ஆண்டவர் வேதத்தை கொடுத்துருக்காரு, அதுக்கு தான் வாசிக்கணும். அதை நல்லா வாசிங்க, பொறுமையாக வாசிங்க. அது என்ன சொல்லுதுன்னு தெரிஞ்சுட்டு அதன்படியே நம்ம என்ன செய்யணும்? வாழ்க்கை மாற்றிக்கணும். ஞாயிற்றுக்கிழமை வந்தால் மட்டும் ஆண்டுடைய வார்த்தையை நான் கேட்டுட்டு போவேன். நீ அது வரல ஏன் வெயிட் பண்ணுற? நீ தினமும் வீட்டில் வாசித்தா தேவன் உன்னோடு கூட பேச மாட்டாரா? உங்கள்கிட்ட பேசும்போது நீ அன்றைக்கே மனம் திரும்பும் போது அடுத்த நாளே உனக்கு ஆசீர்வாதம் வராதா? இன்றைக்கு உங்களை பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுங்கள், நாளைக்கு உங்கள் மத்தியில் கர்த்தர் அற்புதங்களை செய்வார். இன்னைக்கு பண்ணு, நாளைக்கு அற்புதம் நடக்கும். நீ எதுக்கு 5 நாள் 6 நாள் வெயிட் பண்ணுகிற? சபையில் வரும்போது மொத்தமாக சபைக்கு ஆண்டவர் பேசுகிறாரு. ஆனால் உனக்கு பேசுனா நீ வீட்டில் இருந்துட்டு நீ என்ன செய்? நீ அவரோடு கூட உறவில் இரு, அவர் உன்னோடு கூட பேசுவார். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவர் அவருடைய ஜனங்களை அவங்க என்ன சொல்கிறாங்க, இதை நல்லா கவனிங்க. இந்த தீர்க்க தரிசனங்கள் வரும்பொழுது இந்த தீர்க்க தரிசனங்களை கேட்குற ஜனங்கள் மனம் திரும்புகிறார்கள். மனம் திரும்பினவர்கள் அவருடைய ஜனங்கள் மத்தியில் இருக்கிறார். நல்லா கவனிங்க. மொத்தமாக இப்போ சபையில் ஆண்டவர் பேசுகிறார். ஆண்டவர் பேசும்போது இதில் எத்தனை பேர் உண்மையாய் மனம் திரும்பி ஆண்டவருக்கு பிரியமானதை நான் செய்வேன், நான் தப்பான காரியத்தெல்லாம் நான் தூக்கி எரிஞ்சிடுறேன் என்று நீ சொல்லும்பொழுது ஆண்டவர் உன் பேரிலே, அதாவது எல்லோருக்கும் நல்லா கவனிங்க. உங்களுக்கு மீண்டுமாக சொல்கிறேன், இந்த மாதத்தினுடைய வாக்கு தத்துவம், போன மாதத்தினுடைய வாக்கு தத்துவம், இந்த ஆண்டுக்குரிய வாக்கு தத்துவம், எத்தனை வாக்கு தத்துவங்களை ஆண்டவர் உனக்கு கொடுத்தாலும் நீ அந்த வாக்கு தத்துவத்தை சுதந்திரித்து கொள்ளும்படி நீ எப்பொழுது மனம் திரும்புகிறாயோ, எப்போது உன் செயலை மாற்றிக்கொள்கிறாயோ, அப்பொழுது அந்த வார்த்தை உன் வாழ்க்கையில் வந்து பலிக்கும். நீ இல்லை, நீ செவிட்டு விரியனை போல நீ இருப்பேன்னு சொன்னா, நீ மனம் திரும்ப மாட்டேன்னு சொன்னா, ஏதோ நான் வந்தேன் போனேன் அட்டெண்டன்ஸ் கொடுத்துட்டு போகிறேன்னு சொன்னால் நீ வந்துன்னு போயின்னு தான் இருப்ப. உன் ஆசீர்வாதங்கள் தடைப்பட்டு போய் நிற்கும். நீ எப்பொழுது மனம் திரும்புகிறாயோ அப்பொழுது அந்த தடைப்பட்ட ஆசீர்வாதம் அப்போ தான் வரும். இப்போ சொல்லுங்க, எப்போ மனம் திரும்ப போகிறீங்க? சொல்லுங்களா? ஏன் மற்றவங்க பார்க்குறேன், நீங்கள் எதுக்கு கவலை பண்ணாங்க? ஏன்னா நம்ம சபையில் இருக்கிறவங்கன்னா நம்ம இந்த மாதிரியான வார்த்தைகளை சொல்லும்போது நம்ம கையை ஓய்த்துனா பக்கத்தில் இருக்கிறவங்க நம்மளை பார்ப்போம். கர்த்தர் உன்னை பார்க்குறாரு, பக்கத்தில் உங்களை ஆண்டவர் பார்க்குறாரு. பார்த்தியா, அவன் உண்மையாக அவன் கையை தூக்குறான், இது நெக்கில் அடிச்சுக்கின்னு அவனை பார்க்குது. இது மனம் திரும்பத்துக்கு இல்லை, மனம் திரும்பனை பார்த்து ஏளகனமாக பார்க்குற உனக்கு தான் ஐயோ. நீ யாரையும் பார்க்காம நீ ஆண்டவருக்கு முன்பாக நீ கையை உயர்த்தி ஆண்டவரே எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க, நீ உதவி செய்யுங்கன்னு சொல்லி நீ மனம் திரும்பினா உனக்கு ஆசீர்வாதம். அதனால் ஒருத்தரையும் பார்க்கக்கூடாது, யாரையுமே பார்க்கக்கூடாது. உனக்கும் ஆண்டவருக்கு மட்டும்தான், ஒவ்வொருத்தருக்கும்
சொல்கிறேன். நான் என் வீட்டில் கூட சொல்லுவேன், எனக்கும் ஆண்டவருக்கு இதுக்கு வேற என் நிமித்தமாக ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். ஆனால் அந்த ஆசீர்வாதம் ரொம்ப நாள் உன்னால் என்ன பண்ண முடியாது. ஆபிரகாமுக்குடைய ஆசீர்வாதத்தை கைவிடாமல் பண்ணிட்டு தான் வராரு, கொடுத்து தான் வராரு. ஆனால் அடிக்கடி எடுக்கிறாரா இல்லையா சாட்டையை? அடிக்கடி சிறையிருப்புக்கு அனுப்பினாரா இல்லையா? அடிக்கடிக்கு எதில் வரணும் யுத்தம் பண்ணி அழிச்சாரா இல்லையா? எல்லாம் நடந்தது. அதில் எதெல்லாம் போச்சுன்னு சொன்னால், எதெல்லாம் சரியில்லையோ, எதெல்லாம் தேவனுக்கு பிரியமில்லையோ, எதெல்லாம் பாவத்தை விட்டு வெளியே வர முடியலையோ, அக்கிரமத்தை செய்வதை ரொம்ப பிரியமாக செய்கிறார்களோ அவங்கள எல்லாமே ஆண்டவர் ஒப்பு கொடுத்துருவார். சிறையிருப்பில் போனவங்க தானே தானியேல், சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ, எஸ்ரா, நெகமியா, இவங்கெல்லாம் போனவங்க தானே. தேவனுக்கு பிரியமாக இருந்தவங்க. அங்கே போன எதிரி நாட்டிலே அவங்க தலையை உயர்த்தி வச்சாரா இல்லையா? அப்போ இங்கேயும் அப்படி தான் நடக்கும். ஆண்டவருக்கு யாருக்கு பிரியமாக நடக்கிறாங்களோ, ஆண்டவருக்கு பிரியமாக நடக்கிறவங்கள நிச்சயமாக ஆண்டவர் எல்லாரைவிட அவங்கள ஆசீர்வதித்து அவங்கள உயர்த்தி காண்பிப்பார். அதே ஜனங்க கூட இருக்கிற ஜனங்களே பார்த்து என்ன செய்வாங்க, புலம்புவாங்க. அவனுடைய அர்ப்பணிப்பு என்ன, அவன் எதை இழந்தான், ஆண்டவருக்காக எதையெல்லாம் இழந்தான். அதனால் ஆண்டவர் அவன் தலையை உயர்த்துறாரு. ஆண்டவருக்காக சாட்சியாக நிற்கிறவனே ஆண்டவர் உயர்த்துவார். நீ எல்லாரோடு கூட, எல்லா ஜனங்களோடு கூட, உலகத்தில் உள்ள ஜனங்களோடு கூட நீ மிங்கிளாகி அப்படியே கலந்து அவங்களுக்கு போனால் அவங்களுக்கு பக்கம், இங்கே வந்தால் அப்படியே சோத்திரம் லே லூயா ரிமல்லா ஷக்கா டா டா டான்னுவாங்க. ஆனால் அங்கே போனது அவங்கக்கிட்ட போயிட்டு பொட்டு இல்லையா, பூ வைக்கலையா, சந்தனம் கொஞ்சம் பூசலையா, இது எடுத்து கொடுக்கும். அப்போ உனக்குள்ளே என்ன இருக்குதுன்னு ஆண்டுக்கு தெரியுமா தெரியாதா? நீ குந்தி நடக்கிறியா? நீ குந்தி நடந்தா நீ குந்தின்னு தான் இருக்கணும். கடைசி வரலாம் சபையில் குந்தின்னு தான் இருக்கணும். வசனம் சொல்லுது குந்தி நடக்குது. நீ அவரோடு கூட இருக்கணும். நீ அவரோடு கூட இருந்தால் அவர் உன்னோடு கூட இருப்பார். அல்லேலூயா.